கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை அந்த வீடியோ மூலமாய் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் பேச போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பயம். மனுஷனுக்கு எதற்கெல்லாம் பயப்படணுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம போயிடுச்சுங்க. வியாதியை பார்த்தா பயம், பண பிரச்சனை பார்த்தா பயம், குரங்கா பார்த்தா பயம், நாயை பார்த்தா பயம், சில நேரத்துல மனுஷனை பார்த்தாவே பயம் வருதுங்க. ஆனா பைபிள்ல ஒரு காரியம் இப்படியா சொல்லுது, ஒரு மனுஷன் பயந்தவன் இருந்தான், அவன் பேரு யோபு. அவன் யாருக்கு பயந்திருந்தான் வேதம் சொல்லுதுன்னா, கடவுளுக்கு பயந்திருந்தவன். கடவுளுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் யோபு. இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்கு பயப்படுறோம். அதனால பலன் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாவே அந்த பயத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாதி அல்லது மரணம், தற்கொலை எண்ணங்கள் இப்படிதான் வரும். ஐயோ கடங்காரனை பார்த்தா பயம், அதாவது அது நிமித்தம்னா ஐயோ அசிங்கப்பட்டுருவோமா, அவமானப்பட்டுருவோமா, இதனால நம்மளுடைய குடும்பமான போயிருமோ அப்படின்னு நினைச்சு மரணத்தை தழுவுவாங்க. சிலருக்கு வியாதி, ஐயோ இந்த வியாதிலாம் இப்படி இருக்கிறத விட செத்து போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு பயந்தா நீங்க வாழலாம். அவர் பேர் யார் தெரியுமா? அவர் தான் கர்த்தராகிய இயேசு. யோபு கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்தவனுமா இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம்னு ஒரு பைபிள்ல சங்கீதம் ஒரு பகுதி இருக்கு. அதுல 34வது அதிகாரம் 4வது வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து கவனிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திலும் இருந்து என்னை விடுவித்தார். அப்படி சொல்லுது பாத்தீங்களா? அப்ப கர்த்தருக்கு பயந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். அதுதாங்க அதே 34ஆம் சங்கீதம் 7வது வசனமும் சொல்லுது. நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அதை விட்டுட்டு மனுஷனுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அனாவசியமானவற்றுக்கு பயப்படாதிருங்கள். வியாதியா பயப்படாதீங்க, குடும்பத்துல கஷ்டமா பிரச்சனையா பயப்படாதீங்க, மனுஷர்கள் மூலமா பயமா பயப்படாதீங்க. நீங்க பயப்பட வேண்டிய ஒரே ஒரு பர்சன் யாருன்னா ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தாங்க. இயேசுவுக்கு மாத்திரம் பயப்படுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, அவருக்கு பயப்படுறவர்களை சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை நிச்சயம், வெற்றி சத்தியம். God bless you. நான் திரும்பவும் இன்னொரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.